இந்த ஜான் ஆரோக்கியசாமி தாவேக்கா அப்படிங்கிற கட்சிக்கு வியூக வகுப்பாளராக வந்ததுல இருந்தே புஷி ஆனந்த கட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க, துரத்தி அடிங்க அப்படிங்கறத இன்டைரக்டா விஜய்கிட்ட போய் சொல்றாரு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ யார் மூலமாக வெளியிடப்பட்டது, யார் வெளியிட்டாங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத தான் நாம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் டைரக்டா மொபைல்ல பேச மாட்டாங்க. அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஆப் வச்சிருக்காரு, பெய்டு ஆப்னு கூட சொல்லலாம். அந்த ஆப் மூலமாக தான் எல்லார்கிட்டையுமே கால் பண்ணி பேசுவாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆப் செக்யூரிட்டியான ஒரு ஆப். திட்டமிட்டு இது போன்ற ஒரு ஆடியோ, தொலைபேசியில பேசுவது போல அங்க வந்து ஒரு ஆடியோவை ரெடி பண்ணி, இந்த ஆடியோ திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆடியோவாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் அவர்களை வந்து இப்போ அரசியல்ல வரவிடாம தடுக்கணும். அப்படி அரசியலுக்கு வந்தாலும் செல்லா காசாக மாற்றணும். கமலஹாசன் வந்து வீரா போட தான் கட்சி ஆரம்பிச்சு வெளியே வந்தாங்க. கமலஹாசன் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நேரத்தில் ஏதாவது குரல் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா பல கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு.